தமிழ் சூரி சிவம் ஜோதிட கதம்பம். இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டியதை கீழே உள்ள நம்பரை கூறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம். வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். நிறைய பேருக்கு திருமணத்திற்கு பிறகு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு வருது, குழந்தை பாக்கியம் நிற்கலை. அப்போ நிறைய துன்பங்கள் வருது, நிறைய விஷயங்கள் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்படி டாக்டர்கிட்ட போகும்போதுக்கு முன்னால் என்ன கோளாறுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் நான் சொல்கிற இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய காலையில் இருக்கக்கூடிய யூரினை ஒரு மண் பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் நவதானியத்தை போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி மேலே வச்சுருங்க. 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் அந்த நவதானியம் நல்லா வளர்ந்து இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நவதானியம் வளரலை அப்படின்னா அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகணும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதற்குரிய உணவு, உடை, கலாச்சாரத்தை சரி பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. வணக்கம். பெரும்பாலும் ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக சனி இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலம் தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்க முடியறதில்லை. அது நிறைய இடங்களில் நம்ம நிறைய ஜாதகத்தை அனுபவ ரீதியாக பார்க்குறோம். 7ஆம் இடத்தில் சனி 8ஆம் இடத்தில் சனி என்பது உடலுறவு விஷயத்தில் அவர்களுக்கு வாய்ப்புகளை தருவதில்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மைனஸான விஷயம். இவர்கள் தான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறார்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள், சமுதாய வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, உளவார பணிகளை மேற்கொள்கிறவங்க, தேவாரம் திருவாசகம் போன்ற ஓதுகிறவர்கள், இல்லைனா அடிக்கடி கோவில்களுக்கு போகிறவங்க, கோவில் சிவ வழிபாட்டுக்குள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறவர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்க ஜாதகத்தில் நான் வாங்கி பார்த்ததில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் 8ஆம் இடம், லக்னாதிபதிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் சனி இருப்பவர்கள் வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறது. வணக்கம், நமஸ்காரம். நிறைய ஜாதகத்தில் கோச்சாரத்திலையும் சரி, பிறந்த கால ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சுக்கிரன் வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடம் என்பது காமம். அப்படிங்கும்போது நமக்கு எதிர்பாலினத்து மக்கள் வருவாங்க. இப்போ சுக்கிரன் என்பது உடம்பில் காம குரோதங்களை அதிகப்படுத்திடுவார். அப்போ காம இச்சைகள் அதிகமாக வருது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவார்? இதை தான் நம்ம ரொம்ப அடிப்படையாக கவனிக்க வேண்டும். காமம் வரும் பொழுது தரிகட்டு போகும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 2 7 கூடியவன் காமம். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சமடைகிறான், 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமடைகிறான். வேலை பார்க்குற இடத்துலையும் காமம் வரும் என்பது நீச்சத்தன்மை காட்டுது. குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் உள்ள மக்களையும் தொடர்பு கொள்ள போகிறது காட்டுது. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் நல்ல சிறப்பாக ஜாதகம் பார்த்து அதற்குரிய உணவு முறை, உடைகள், பழக்க வழக்கங்கள் இதில் கையாண்டிங்கன்னா பெரிய அவமானத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். ஒரு ஜாதகத்தில் 3 7 11ஆம் பாவங்கள் ஆக்டிவேட் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் இயற்கையாகவே வேத மந்திரங்களை முழங்க விடணும். 3ஆம் பாவம் இசை நன்றாக இருந்தால் எப்படி இருக்கும்? லக்ன பாவம் பலப்படும். 3 பலமாக இருந்தால் 5 என்கிற காதல், அன்பு, அரவணைப்பு, விளையாட்டு எல்லாமே இயற்கையாக வந்துடும். குழந்தைகள் மகிழ்ச்சி ஆகும். ஒரு வீட்டில் ஒரு இனிமையான பாடல்கள், வீட்டில் அதிர்வு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், டாம் டூம்னு சத்தம் வராமல் ஒரு மியூசிக் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் என்னாகும் அப்படின்னா மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இணக்கம் உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும். இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. 3ஆம் பாவத்தினுடைய தொடர்பு 11ஆம் பாவத்தில் வரைக்கும் போகும். அப்போ வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க, எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாகும், பேரின்பம் உண்டாகும். நண்பர்கள் வருகையினால் நாம் அகமகிழ்வு ஏற்படுறோம், மகிழ்ச்சி உண்டாகும். நிறைய வீடுகளில் இந்த சந்தோஷம் குறைவுக்கு காரணம் இதுதான். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், மெல்லிதாக ஒரு ஒளியை எழுப்புங்கள். வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ரொம்ப முக்கியங்க. அவர் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார்னா கவலைப்படாதீங்க. உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் தங்கி வாழும் பொழுது மட்டும்தான் அவர் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறாருங்க. நிறைய பேருக்கு லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்க, 8ல் இருக்கிறவங்க, 12ல் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போய் அங்கே ஓஹோன்னு வாழ்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு அற்புதம். அதனால் 6ஆம் இடம் லக்னம் என்பது ஜாதகர், 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை, ருணரின அப்படின்னு அர்த்தம்.
குடும்ப இல்லற வாழ்க்கைக்கு அது சரியாக வராது. 7ஆம் இடம் என்பது சேர்ந்து வாழ்வது, மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்வது. 7ஆம் பாவம் சமுதாயம். சமுதாயத்தில் ஒருத்தனுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனை வருது, அது ஊரை விட்டு வெளியே போயிட்டாலே போதும். பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வெளியூரில் வராது. பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கும்போது நாம் வெளியூரில் அண்டி வாழும் பொழுது நமக்கு ஒரு பொறுப்புணர்வு வந்துடும். இப்படி தாங்க ஒரு ஜாதகம் வெளியூரில் வெளிநாட்டில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் தான். நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, வீடை கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் குடி போனதுக்கப்புறம் பாருங்கள், மாப்பிள்ளை தவறான பழக்க வழக்கத்துக்கு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அளவுக்கு மீறிய ஆசை, கடன்கள், நிறைய 1க்கு 2 கார் வாங்குதல், கடனாளி ஆகுதல், கெட்ட சேர்வை, கெட்ட சேர்க்கை, பிறர் மனை நோக்குதல், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு ராகுவினுடைய ஆதிக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பிடாமல் வெளியில் தான் சாப்பிட்றான் அப்படின்னா அப்போ அவனுக்கு 2 கூடையவன் போய் 6ஆம் இடத்துல போய் மறைகிறான்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடங்கிறது வாய், 6ஆம் இடம்ங்கிறது உணவு. 6 கூடையவன் 12ல் மறைஞ்சாலும் அவன் வீட்டை விட்டு வெளிநேரம் அதிகமாக தான் இருப்பான். இப்படி நம்மளுடைய ஜாதகம் நம்மை ரொம்ப சிறப்பாக வழிநடத்துதுங்க. அதனால் நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் இந்த ராகுவின் ஆதிக்கம் அதிகம் வராமல் பார்க்கணுன்னா பிளாஸ்டிக் சேரை தவிர்த்திடணும். இதை நீங்கள் தவிர்த்தாலே போதும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டு ஃபுட்டை சாப்பிட்றதே நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்குது. இயற்கையான நம்ம பாரம்பரிய உணவு நம்மளை காப்பாற்றும். வணக்கம். நிறைய வீடுகளில் வாஸ்து குற்றம் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வீட்டுக்குள்ளே போனால் பகலில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த வீடு ரொம்ப இருள் சூழ்ந்து இருந்துக்கிறா, சனி ஆதிக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தாழ்வு மனப்பான்மை வந்துடும், சோர்வு வரும், மன விரக்தி ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வீடு வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே நல்ல மனம் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல மனமும் நல்ல ஒளியும் உள்ள இடத்துல தான் ஐஸ்வர்யம் இருக்கும். அளவுக்கு அதிகமான வெளிச்சம் கூட அந்த வீட்டில் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு டாம்பிகத்தை ஏற்படுத்திடும். யாரோடையும் அவங்க அனுசரித்து போக மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பம் அப்பா அம்மாவோட அனுசரிக்கணும், பிள்ளைகள் சகோதர சகோதரியோடு அனுசரிக்கணும். இப்படி ஒரு வீட்டில் அளவான வெளிச்சம், அளவான இருட்டு இருக்கணும். அதுபோல் நல்ல மனம் இருக்கணும், நல்ல ஒளி இருக்கணும். வீடு துர்வாடை இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். இதை கடைப்பிடிச்சு பாருங்கள், வெற்றி நிச்சயம்.